ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜாலர் முர்த்தபா. இது ரொம்ப காரைக்காலில் ரொம்பவே ஸ்பெஷல். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆளுங்கிற சிம்பிளும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம மைதா மாவில் மாவு பிசைஞ்சு நம்ம பரோட்டா தான் செய்வோம். இதுவும் சேம் மைதா மாவு தான். பட் நமக்கு மாவு பிசைகிற வேலை எதுவுமே கிடையாது. நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணி உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே எக் கோட்டிங் கொடுத்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். ரொம்பவே குயிக்காகவும் ஆகிடும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ப்ரிப்ரேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். நம்ம இதோட ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன். கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நான் இதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிப்போம். ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கணும். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் பச்சை மிளகாய், தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லியை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துருவோம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நம்ம வெஜிடபிள்லேயும் செய்யலாம் ஸ்டஃபிங். இன்றைக்கி நான் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக நறுக்குன சிக்கனை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்ல. இது உள்ள ஸ்டஃபிங் இருக்கனால தண்ணி இருந்தால் அது சரி வராது. சிக்கனுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கிறேன். இது மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். முன்னாடியே ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சு சிக்கனை நல்லா குக் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல, சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி விடும். இப்போ மேலே கொஞ்சம் புதினா தலையை தூவி விட்டுக்கிறேன் வாசனைக்காக. லாஸ்ட்டாக நம்ம 1 டீஸ்பூன் பெப்பர் தூவி விட்டுக்கலாம் காரத்துக்கேற்ப. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் 2 முட்டையை சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் அதே கப்பால் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நம்ம ஏன் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணுறோன்னா நமக்கு லம்ஸ் இல்லாமல் நல்லா இருக்கும். நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம கையாலையும் செய்யலாம், இதில் பண்ணால் ரொம்பவே நல்லா வரும். அந்த ஜாலர் பாட்டிலில் ஸ்ட்ரக் அவுட் ஆகாமல் வரத்துக்காக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இது கூட நம்ம சேர்க்கறதுக்கு வாசனைக்காக 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு அதே மாவில் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். பிகாஸ் நமக்கு அந்த ஜாலர் பாட்டிலில் ஸ்ட்ரக் ஆகாமல் வரத்துக்காக நம்ம இதை சேர்த்துக்கிட்டோம். அவ்வளோதான், மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போ இந்த பாட்டிலில் ஊற்றிடலாம். இந்த பாட்டில் தான் ஜாலர் ஊற்றுறதுக்கு. இது இங்கே லோக்கல் ஷாப்பில் கிடைக்குமான்னு தெரியல, ஆனால் நான் காரைக்காலில் தான் இது அதிகமாக பார்த்தேன். இதை நான் காரைக்காலில் தான் வாங்கினேன், பட் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
நல்லா தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கிறது நமக்கு வர ஷேப்பில் நம்ம அப்படியே பூ மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். பட் ஒன் கண்டிஷன், நம்ம போட ஆரம்பித்தோன்னா ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸ்டாப் பண்ணால் ஒரே இடத்துல ஊற்றிடும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்த டிசைனில் ஊற்றிக்கோங்க. பார்க்குறதுக்கு ஃப்ளவர் மாதிரி இருக்கா, ஸ்பைடர் வலை மாதிரி இருக்கான்னு தெரில. போட்டுட்டு நம்ம உடனே இந்த ஓரம்லாம் தூக்கிட்டு வரோம். நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடணும். இதேமாரியே நான் நெக்ஸ்ட்டும் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், லைட்டாக விட்டு விட்டு வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஸ்டக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா லம்ஸ் இல்லாமல் அடிச்சுக்கணும். ரொம்பவே மெலிசாக இருக்குது. இதுக்கு மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்கு நான் ஒரு 2 முட்டையை சேர்த்து அதில் கொஞ்சமாக சால்ட்டு, பெப்பர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம ஜாலர் போட்டு வச்சுருந்தோம்ல, அதில் ஒரு சிங்கிள் பீஸில் கூட நம்ம உள்ளே ஸ்டஃபிங் வைக்கலாம். ஆனால் ரொம்ப மெலிசாக இருக்குன்றதுக்காக நான் இன்றைக்கி 2ல் தான் ஸ்டஃபிங் வைக்கிறேன். 2 பீஸ் எடுத்துட்டேன் போட்டு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த ஸ்டஃபிங்கை உள்ளர வச்சுட்டு நம்ம இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ண போகிறோம். இதை வந்து பாக்ஸ் மாதிரியும் ஃபோல்ட் பண்ணலாம். நான் அதை நெக்ஸ்ட்டு காட்டுறேன். இந்த மாதிரி கார்னர்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எக்கை வந்து மேலே கோட் பண்ணிட்டோம்னா அந்த கேப்லலாம் உள்ளே போய் நல்லாவே ஒட்டிக்கும். இதை எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு நல்லா வேக வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றி எடுத்துட்டோம்னா நம்ம ஸ்டைலில் ஜாலர் முர்த்தபாக் ரெடி. அவ்வளோதான், ரொம்பவே குயிக்காக சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம பாக்ஸ் மாதிரி எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். நடுவில் வச்சுட்டு நம்ம 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைட்லேயும் அதேமாரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே எக் போட்டுட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட வேண்டியதான். சீக்கிரமாக வெந்துடும். ஆல்ரெடி கொஞ்சம் செவந்திருக்கும் நம்ம ஜாலர் போடும்போது. எனக்கு இதில் ட்ரையாங்கிள் ஷேப் தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஃபீஸ் ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.